ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட சோறோட விரவி சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான சைடிஷ் கூனி கருவாடு முருங்கைக்கீரையும் வச்சு பண்ணலாம் வாங்க. இது மட்டும் இருந்தால் ஒரு பிளேட்டு சோறு சாப்பிடுவாங்க நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லாரும். இதுக்கு நான் முருங்கைக்கீரையை அடர்த்தி எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கூனி கருவாடு எடுத்திருக்கேன். இந்த கூனி கருவாடை 10 நிமிஷம் நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி அரிச்சு எடுத்துட்டோம்னா இதில் உள்ள மண் அவ்வளவும் வெளியே வந்துடும். கடைசியாக வர தண்ணியை இந்த மாதிரி நம்ம அரிச்சு எடுத்துக்கிடணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ மண் வந்திருக்கு. இதே மாதிரி 3 தடவை நம்ம வாஷ் பண்ணி இந்த மாதிரி பண்ணோம்னா ஒரு மண் இருக்காது. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் கடுகு வத்தல் இருந்தால் சேர்த்துக்கிடலாம். வத்தல் இல்லாதனால நான் சேர்க்கலை. கருவேப்பிலை போட்டு கூனி கருவாடை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். அப்புறம் ஒரு பெரிய உள்ளி கட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த போட்டு அதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கிட்டு முருங்கைக்கீரை சேர்த்துக்கிடலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் அடைச்சி வச்சுக்கிடலாம். ஸ்லிம்மில் வைக்கணும், இடைக்கிட கிண்டி விட்டுக்கிடணும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா தேங்காய் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 2 பல்லு பூடு, 1 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் 3 பச்சை மிளகாய், மஞ்சள் தூள் இவ்வளோவும் சேர்த்துருக்கேன். தேங்காய் இருக்கவங்க தேங்காய் சேர்த்துக்கிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே தேங்காய் ரொம்ப கிடைக்காது, தேங்காய் பவுடர் கிடைக்கிறனால நான் தேங்காய் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள் முருங்கைக்கீரையும் கூனியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட இந்த மசாலா சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நம்ம கிளறிக்கிட்டு அப்படியே இறக்கி வச்சிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டான கூனி கருவாடு முருங்கைக்கீரை ரெடி ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.